சரி சரி அப்படியா கருப்பசாமி என் கூட சென்றோட ஊருக்கு ஊத்துட்டு பார்த்தேன். அப்படி சரி அப்படியா? ஏன் எதனால அப்படியா? அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்குதா? அதையும் விசாரிச்சிருவோம். சரி அப்புறமா கூப்பிடலாமா? கொஞ்ச நேரம் தள்ளி வச்சு கூப்பிடலாமா? சரி இன்னும் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்கணும். சரி கருப்பசாமி என் கூட சென்றோட அப்படி ஊர் உத்திரிட்டு பார்த்தேன். பையன் தொலைஞ்சவனுக்கு வாக்கு உண்டுடா திருப்பூர் கூறி என் பையன் வந்துட்டான் அப்படின்னு எனக்கு வெற்றி மாலை போட்டு எனக்கு யாராவது கொடுத்தது வந்துட்டேன்னு சொல்லுங்க. கருப்பசாமி என் கூட சென்றோட நான் வழக்காடி பார்த்தேன். என் மகனை குறைச்சி இழந்து நிற்கிறேன். என் பையன் வருவானா வரமாட்டானா எங்கே இருக்கிறான்னு திசையும் தெரியல. நான் கோட்டை கச்சேரி பண்ண கம்ப்ளைண்ட் பண்ணான்னு தெரியல. சொந்தக்கார பந்தகாரெல்லாம் சொல்லிட்டேன், விசாரணை பண்ணிட்டேன். என் பையனை எடுத்து நாள் ஆகி போய் தொலைஞ்சி எனக்கு கைக்கு எடுத்த சோறு எனக்கு வாய் கெட்டாத போச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியல கருப்பசாமின்னு என்ன மண்டி கட்டு பழமி கேட்ட தாய். அதனால நான் கொடுத்த வாக்கில் உனக்கு 5 நாள் வர வச்சு கொடுக்குறேன்னு சொன்னேன். 5 நாளைக்குள்ள எப்போ வந்துருச்சா வரலையா? பையன் வந்துட்டானா? வீட்டில் கொஞ்சம் கணவனை கொஞ்சம் திருச்சி கொடுக்க சொல்லி கேட்டுருக்கேன். அவனை நான் திருச்சி கொடுக்க தர்றேன். வேற அதை நான் பார்த்துக்கிறேன். உன் கணவனை கொஞ்சம் திருத்தி கொடுக்க சொல்லி கேட்டேன். அதை திருத்தி மாற்றி அமைச்சு கொடுக்குறேன். வேற என்ன எதிர்பார்க்குறேன்? அது நான் அப்போ சொல்கிறேன். வேற என்ன எதிர்பார்க்குறேன்னு கேட்டேன். அதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன். வேற எதனா எதிர்பார்க்குறியான்னு கேட்டேன். வேற எதுவும் இல்லையா? வீட்டு பிரச்சனை இந்த பையன் பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்கணும். கணவனை வந்து திருத்தி கொடுக்கணும். ரூட்டு விட்றானே, ரூட்டை கட் பண்ணலாமா? ரூட்டு விட்டுடலாமா? ரூட்டு விடுறது ஒன்று தெரியுமா தெரியாதா? ஒருத்தர் இப்போ ரூட்டு விடணும். ஆனால் ரூட்டு விடாத நான் கட் பண்ணிட்டேன். தப்பான பாதைக்கு போவாத கட் பண்ணிடுறேன். இப்போ மட்டும் பேசலாம் போகலாம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டான். அதில் ஒரு ஆள் வந்துட்டு இருக்கான். அவனை நான் விலைக்கு விட்டுறேன். அந்த வழிக்கு போகாத வரைக்கும் நான் மாற்றி அமைச்சு கொடுக்குறேன். அவனுடைய உடலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதையும் நான் சரி பண்ணி கொடுக்குறேன். அந்த பொருளை காணாக போகிறதுக்கு எதனால யாரும் எடுத்துருப்பாங்களா எடுக்கலையா? பணமா இல்லையா? பொருளா ஆதாரமா எனக்கு தெரியாது கருப்பசாமி. அதை வரவச்சு கொடுங்க. இல்லைன்னா அது எடுத்தவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுத்து கொடு. நான் மனசில் நான் பார்த்துக்கிறேன். அது எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சா நான் வந்து என் மனசில் பிறகு நாளைக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு என் மனசில் ஆசை வச்சுட்டேன். அதை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். இன்னும் சரி சரி அப்படியா? அது இன்னத்தில் நான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் 81 மகாசக்தியோட வந்து 81 நாளில் அதை நான் வர வச்சு கொடுக்குறேன். அப்படி வரலனாலும் ஆடையும் காட்டி கொடுத்துட்றேன். போதுமா? அது நடந்து போச்சுன்னா நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கோ. தட்டு விட்டா நான் விட்டுருண்ணா. ராய் பெருமாளை கும்பிடுறா. கூப்பிட்றா பெருமாளை. நான் இப்போ பார்க்குறேன். கண்டிப்பா மனசுல நினைச்சு கும்பிடு. நரசிம்மன யாருன்னா ஆஞ்சநேயன் தான். ஆஞ்சநேயனவனே தான், நரசிம்மவனா தான் பல அவதாரம் படிச்சவன். பெருமாள் என் உடனே இருக்கிறத தீர்த்த கொடு. ஹனுமான் தன்னை வாழ உத்தரனே கூட நான் 8 நாளில் உன் மனசுல வந்து மாற்றி கொடுத்துறேன். நான் வந்து நிற்பேன். கட்டுமையில் வந்து நிற்கிறோம். பார்த்துக்கோ. நான் தான் சொல்லிட்டேன். 8 நாளில் உன் கட்டுமையில் வந்து நிற்பேன். அது எந்த ரூபத்தில் வரேன் நீயே பார்த்து அனுபவிச்சுட்டு வந்து ஆத்தா மாதிரி நீ சொல்கிறேன். நான் எப்படி வந்தேன்னு சொல்கிறேன். நான் வந்தால் உங்க மனைக்கு ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும். ஒன்று இந்த ஸ்மெல் வரும், இல்லைன்னா சுருட்டு ஸ்மெல் வரும், இல்லைன்னா இந்த சவுண்டு கேட்கும். என் பயிரோட வந்து நிற்பேன். பார்த்து அதை வச்சுக்க மகச்சிக்க. நான் வந்து நிற்பேன்னு சொல்லிட்டேன். வேற 9 வச்சுக்கோ. ஒரு கனி நீ எங்கே போனாலும் நீனா நீ வச்சுக்க. இந்த பிள்ளைகிட்ட அதை கொஞ்சம் உடலில் இந்த 8 நாள் மாறுற வரைக்கும் கூட வச்சுக்க சொல்லு. வீட்டில் வரும்போது 8 தலையில வச்சுக்க சொல்லு. தலைனா பெட்ஷீட் படுத்துங்களா பக்கத்தில் வச்சுக்க சொல்லு. அவ்வளோதான். ஒரு கனி ஜூஸ் போட்டு நீங்கள் யாரை சாப்பிட்டுக்கணும். உடலில் ரொம்ப பாதிப்பாக மட்டும் ஒரு கனி ஜூஸ். சரிங்களா?